நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் பாராட்டினரவா அவரை துதிக்கலாமா? என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை காணவில்லை, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை, தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை காணவில்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 33வது அதிகாரம் 8-9. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு தான் சொல்கிறார், நான் என் ஜனங்களுடைய அக்கிரமம் துரோகம் எல்லாவற்றையும் நான் சுத்திகரித்து அவர்கள் எல்லாம் மன்னித்து அதோடு நிறுத்தி விடாமல் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன், அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்வேன். அவர்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நான் யாரு, அவர்களுடைய தேவன் யார் என்பதை அறியும்படியாக, என் மகிமை விளங்கும்படியாக நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய இந்த நேரத்திலே நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் பாவிதான் ஐயா, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம், நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே, சூழ்நிலை எல்லாமே நம்முடைய பாவத்துக்கு நீராய் நடத்தி கொண்டிருக்கிறது. அன்னதினமும் பல சூழ்நிலைகளிலே நாம் தவறு அறியாமல் செய்து விடுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம், என்னுடைய துரோகம், என்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களும் ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்த முடியாது என்னில் நன்மை செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணலாம், நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடா கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது மணியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உடைய கருத்துல தருகிறோமப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, என் பிள்ளைகள் ஒவ்வொரு அறியாமையினாலும் அறிவில்லாமையினாலும் பலவீனத்தினாலும் அப்பா செய்த எல்லா தப்புதங்களை தேவன் இறங்கி மன்னி தருவீராக கர்த்தாவே. அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நன்மையை கட்டளையிட்டீர்களாக. அவர்களை சூழ்ந்திருக்கிற சகல ஜனங்களும் உம்மை யார் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய நாமம் அதிசயம் என்பதை விளங்க பண்ணும்படியாய் நீங்க நன்மை கட்டளையிட்டீர்களாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மை இன்றைக்கு கட்டளையிட்டீங்க தகப்பனே. ஒவ்வொருடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். இந்த லோக்கலையும் மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.